இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. நீங்களா இது அப்படின்னா உங்களை பற்றிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? நட்புக்காக எந்த அளவிற்கும் போகக்கூடிய நீங்கள், ஒரு பாசத்திற்கும் பந்தத்திற்கும் ஏங்கக்கூடிய நீங்கள், எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்யக்கூடிய நீங்கள், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு விஷயத்தை கணிக்கிறதுல உங்களை மாதிரி வருமா? கம்யூனிகேஷன் எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இதுதானே நீங்கள். ஆனால் வருத்தப்படலாமா? நீங்கள் சோகமாக ஒரு வருத்தத்தோட ஒரு சோகத்தோட தோல்வி முகத்தை நீங்கள் வச்சுக்கலாமா? கூடவே கூடாது. வெற்றி வாகை சூடக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருவாயில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் தேவையில்லாத பயம், இந்த சந்தேகம் இதெல்லாம் உங்களுக்கு வரலாமா? வரவே கூடாது. மிதுனம் நண்பர்கள் நட்பை பெரிதளவில் மதிக்கக்கூடிய ஒரு ராசி. தங்கை தம்பியை ஆராதிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி மிதுனம் வங்கிகளில், பெரிய தொழில் நிறுவனங்களில் இந்த உலகத்தை, பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ராசி. உலகத்துடைய பொருளாதாரத்தையே நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுறீங்க. எங்கே எது எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும், எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும், இதெல்லாம் மிதுனத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. வணிகம், இ-காமர்ஸ், ஐடி துறை போன்ற அத்தனை துறைகளிலும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மிதுனம். உங்களுக்கு சில பல சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டது. அதில் முதலாவதாக மிதுனம் இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம் ஒன்று, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் முடிவு எடுத்தாலும், என்ன தான் நினச்சாலும் மேலே கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவருடைய முடிவு தானே பர்மனண்ட்டான ஒரு முடிவு. அப்போது என்ன பிரச்சனை மிதுனத்துக்கு அப்படின்னா, யோசித்து ஒரே விஷயத்தை பல தடவை யோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தப்பாகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே குறைந்தபட்சம் 2 முதல் மேக்சிமம் 3 தடவை யோசிக்கலாம். அதுக்கு மேலே யோசிக்க வேணாம். திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஆண்டவன் தருவார். திடீர் அதிர்ஷ்டத்தை ஆண்டவன் உங்களுக்கு தரப்போகிறார். இப்போ உள்ள கோச்சார நிலை, கிரக சூழ்நிலைகள்லேருந்து உங்களுக்கு சில பாடங்கள் கற்றுக்க போகிறீங்க. இப்போ நண்பன் யார், எதிரி யாருன்னு நமக்கு எப்போ தெரியும்? ஒரு துணியை எடுத்து தண்ணியில் போட்டால் தான் சாயம் வெளுக்கும். அந்த மாதிரி தான் நண்பர்களும். ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது தான் உண்மையான நண்பன் நமக்கு யார், நமக்கு எதிரி யாருன்னு நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும், இவர் தான் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு. அப்படி அல்ல. அப்போது காலங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு மனிதர்களை காட்டி கொடுக்குது. இரண்டாவதாக நமக்கு பிரச்சனையில் இருக்கும் போது தான் நம்ம கற்றுக்க முடியுது. கண், மூக்கு, காது, வாய் இதெல்லாம் இந்த 5 புலன்களுமே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது? எப்போ நமக்கு சோதனைகள் வருதோ அந்த சோதனை காலத்தில் தான் மிதுனம் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. சாதாரணமாக இருக்கும் போது எதுவுமே நம்ம காதில் விழலை மிதுனத்துக்கு. ஆனால் பிரச்சனை வரும்போது தான் மிதுனம் பெரிய அளவில் சாதனை படைக்கிறீங்க. அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சோதனையான காலகட்டங்கள் வரும்போது அதை நீங்கள் பார்த்து பயப்படவே தேவையில்லை, பயப்படவும் மாட்டீங்க. அந்த சோதனை காலகட்டங்கள்லேருந்து சாதனைகளை படைக்க போகிறது மிதுனம் தான். எதிர்காலத்தில் உங்களுக்காக பல ஆச்சரியங்களும் அபூர்வங்களும் காத்துட்ருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்குது. 9ஆம் அதிபதி உங்களுடைய சனி 10ல் கர்மஸ்தானத்தில் இருக்கார். இது உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வரப்போகிற கிரக மாற்றங்கள் எல்லாமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஜென்ம குருவும் விலகிட்டார். இதை விட மிதுனத்துக்கு என்ன சொல்ல முடியும்? மிதுனம் எதுக்காக காத்துட்ருக்கீங்க? உங்களுடைய தொடர்ந்து லைஃப்பில் பிரச்சனை இதுவே பார்த்துட்ருக்கோம். இதிலேருந்து எப்படி மீள போகிறோம்? அதுதான் உங்களுடைய கேள்வி. உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருங்காலத்தில் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே
உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை சந்தித்து பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. எடுத்து யார் யார் நம்மளை தப்பாக பேசுனாங்க, ஏளனப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களோட பதில் காத்திருக்கு. நம்பிக்கை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குறையா இருக்குது. அந்த நம்பிக்கை வந்தே ஆகணும். நாளை நமதே. மிதுனம் வெற்றி பெறும்.